Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த பப்ளிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2024 சப்ளிமெண்ட்ரிக்கான ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ பப்ளிக் கொஸ்டின் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லும் போது மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்து ஒரு 8 பேஜஸ் கன்சிஸ்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஒரு 4 பேஜஸில் தான் எழுதியிருப்போம் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது. ஆனால் ஒரு 8 பேஜஸ் ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் கொஸ்டின் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிக்க. ஸோ இதுதான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நமக்கு பப்ளிக்கில் வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம பப்ளிக் இப்போ எல்லா பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 இந்த கொஸ்டின் பேப்பர் சேர்த்து எல்லா கொஸ்டின் பேப்பர் ஒரே கேட்டகரி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ இதில் 14 1 மார்க்கையும் மார்க் பண்ணியிருக்கேன். புக் பேக்கில் நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் அப்லோட் பண்ண 1 மார்க் தான் நிறைய கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நான் தட் மீன்ஸ் அச்சீவ் சம்திங் ரிப்பீட்டட்லி, தட் மீன் ஆப்ஷன் பி ஆப்ஷனோடு எழுதுங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தா இண்டிஜினஸ்லி, டொமஸ்டிக்லி, இன்னேட்லி, நேச்சுரலி சொல்லும். இப்போ நேச்சுரலி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து கிரம்பிள்டு, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி ப்ரோக்கன். இது புக் பேக், மூணுமே புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைல், தட் மீன்ஸ் வீக் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் காண்ட், தட் மீன்ஸ் லீன் வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து ஹெல்த்தி. நெக்ஸ்ட் கிரஃப்லினா சேட்லி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து ஹாப்பிலி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரேடியஸ், ரேடியஸ் ரேடி RADII போடணும். நம்ம மறந்து வந்து ஒரு ஐயோட முடிச்சிடும். ஏன்னா யூஎஸில் முடிஞ்சால் ஐ போடணும். அப்போ ஆல்ரெடி RADI இருக்கும், 1 more ஐ போடணும். 7th ஒன்னுக்கு வந்து ரேடி. 8th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து லிட்ரேட் சொல்லாமல் இல்லிட்ரேட், ஆப்ஷன் பி. 9th ஒன் ஜிபிஎஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசல் ஒர்க் நமக்கு பேட்டர்ன் படி தேர் வில் பி ஷட் டவுன். 11th ஒன் வந்து காம்பவுண்ட் வேர்ட், அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெயின் ஃபால், ஆப்ஷன் பி. 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் டேஸ் த ரூம்னா இன் த ரூம், ஆப்ஷன் டி. 13th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராகவன் ஆல்வேஸ் டேஸ் கோ ஃபார் எ வாக் இன் த மார்னிங். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க டென்ஸ்லேருந்து ஆல்வேஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஈஷி இட் நேம்ஸ் எஸ் சேர்த்து எழுதும். தட் மீன்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் பர்சன், அப்போ கோஸ். 14th ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கர்ஸ், அப்போ டேஸ் இஸ் 90 years old இஸ் அ பிங்க் அப், அப்போ தோ மட்டும் போட்டால் போதும். ஓவராலாக 14 1 மார்க் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2 மார்க் பாருங்கள், நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்க மோஸ்ட் அதில் தான் கேட்டிருப்பாங்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், வாட் ஃப்ரம் த யங் சீக்கிள் டு ஃப்ளை ஃபைனா த சைட் ஆஃப் த ஃபுட், அல்லது அந்த கண்டென்ட். நான் எக்ஸாக்டாக வேர்டு எழுதியிருக்கேன், நீங்கள் அந்த கண்டென்ட் எழுதினா போதும். நெக்ஸ்ட் 16th, வை டு யூ திங்க் மிஸ்ஸஸ் போர்டல் வாண்டட் டு செல் பிகாஸ் தேர் பிகாஸ் கண்டினியூஸ் டிஸ்டர்பன்ஸ். தட் மீன்ஸ் அவரோட பார்த்தீங்கன்னா நெய்பர் வந்து எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து அந்த வீட்டை வித்துட்டு போகணும்னு நினைப்பாங்க பயோரேக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இன் ஆதித்யா ஆஃபர் சன்யால் சம் ஆஃப் 150 ரூபி 150 அண்டு போட்டு எழுதணும். 150 அதுக்காக தான் எழுதியிருக்கான். விச் சாஃப்ட்வேர் ஹெல்ப் ஆலிசா டு ஓவர் கம் அந்த டிஃபிகல்ட் இன் டைம்னா ட்ராகன் டிக்டேட்ஸ். ஆலிசானே ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் சொல்லுவோம் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ 4 2 மார்க் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணது தான். போயம் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள்னா ஹூ இஸ் பியூட்டி நேட்னா உமன் இஸ் பியூட்டி நேட். வாட் டஸ் ஷி சிம்பிளைஸ்னா பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட்னா சிங்கிங். அதுக்கு நேம் த சீசன் மென்ஷன் இந்த சம்மர் அண்ட் வின்டர். ஸோ ஈஸியாக சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் எழுதிக்கலாம், வின்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஊம் டஸ் வீர் வீன் வந்து மெஷின் தான். நெக்ஸ்ட் வாட் டு தி ஆஸ்க்னா வாட்டர் கோல் அண்ட் ஆயில். அதுக்கப்புறம் வந்து டஸ் த பாயிண்ட் நோ வாட் நோ. அது அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்தால் அந்த கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் கிராமர் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்மி ஹாஸ் டிஃபிட்டட் த எனிமி, த எனிமி ஹாஸ் பீன் டிஃபிட்டட் பை அவர். அப்போ அவர் ஆர்மி சப்ஜெக்ட் ஹாஸ் டிஃபிட்டட் பை த எனிமி வந்து ஆப்ஜெக்ட். அப்போ த எனிமி ஹாஸ் பீன் டிஃபிட்டட் பை அவர் ஆர்மி. அதுக்கப்புறம் டைரக்ட் ஹவு டிட் ஈ கெட் இட் ஆஸ்க். அப்போ ஆஸ்க், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் டைப் கொடுத்தோம். அப்போ ஆஸ்க்டு ஹவு ஈ ஹேட் காட் இட். ஆஸ்க்டு போடுறோம். இதோட ஃபார்மே சிஎஸ்டி கன்ஜெக்ஷன் சப்ஜெக்ட் டென்ஸ். கன்ஜெக்ஷன் மட்டும் சப்ஜெக்ட் வந்து ஹீ தேர்ட் பர்சன் ஏ தான். அதுக்கப்புறம் டிட் பாஸ்ட் அப்போ ஆட் ப்ளஸ் பிபி. பஞ்சுவேஷன் ரொம்ப தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல் செட் ப்ராஸ்பர் ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ தேர் வாஸ் எ பன் த ஷாப் ரிமைன். அப்போ அண்டு மட்டும் போட்டால் போதும், அண்ட் சோ போட்டால் போதும், சோ போட எப்படின்னா அப்போ நம்ம என்ன எழுதிக்கோம், தேர் வாஸ் எ பன் அண்ட் சோ த ஷாப் ரிமைன் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் சொல்லும் போது திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மாடல். அதுக்கு இந்த யங் சீகல் வாஸ் அலோன் அன் இஸ் லெஜ். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 5 கட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து வந்து ரோடு மேப் வந்து வரைகிறேன். பார்த்தீங்கன்னா நான் திருப்பி சொல்லக்கூடிய நீட் நாட் ட்ரா பண்ண டெஸ்டினியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இல்லை. அந்த டெஸ்டினேஷன் வந்து யூஆர் இயர் கொடுத்துட்டு எங்கே அதை மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் எழுதணும். பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அட்டிக் கேட்டிருக்காங்க, மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம். அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கோஸ்ட் டெக்னாலஜி கரெக்டாக கோஸ்ட் டெக்னாலஜி அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோமன் ஆர் ஃபாரினும் கிரம்பிள் ஃபேமிலி கரெக்டாக எழுதி பாருங்கள், ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
poetic டிவைஸில் ரைமிங் வேர்டு இப்போ ரைமிங் வேர்டு பார்த்தீங்கன்னா போல்டு ஸ்கோல்டு ஆண்ட் கிராண்ட் அதுக்கு ஏஏபிபி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் மீன்ஸ் வந்து மிஸ்ஸர்லி ஆண்ட் தட் மீன்ஸ் வந்து மிஸ்ஸர்லி அப்படின்றது கம்பேர் டு த ஹியூமன் அப்போ ஹியூமன் பீங்கோட கம்பேர் பண்ணுற எல்லாமே பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அலிட்டேஷன் வந்து செகண்ட் லைனில் இருக்கிற அலிட்டேஷன் வேர்டு சொல்லும் போது இல்லை கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா வித் வெட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா மேட்சபிள் வேர்டு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்போ ஆல் அண்டு இது மாதிரி கம்பேரிசன் பண்ணி எடுத்து போட்டக்கூடிய வார்த்தை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே த ஹவுஸ் விஸ் டு பி பிட் பிரைட்டர் தட் மீன்ஸ் இந்த ஹவுஸ் ஆன் எல் ஸ்ட்ரீட் நிறையா புஷா எழுதப்பட்டது தான். ஸோ பேரப்ரேஸ் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட் அப்லோட் பண்ண மெத்தட் பார்த்துங்க. ரீஅரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட்டில் தட் மீன்ஸ் டெம்பஸ்ட்லையும் ஏஜ்டு மெத்தட் கொடுத்துருந்தா கட்டாயம் யூஸ் பண்ணிக்க. இதில் பாருங்கள் ப்ராஸ்பர் அண்ட் மிரண்டா கேம் டு அன் ஐலாண்ட் அண்ட் லிவ்ட் இன் எ கேவ். செகண்ட் ஒன் வந்து பாருங்கள் area to normal inmate of the ship. Third one வந்து பார்த்தீங்கன்னா he raised a violent storm in the ship to wreck up the ship enemies. அதுக்கு fourth one the king of Naples and Antonia the false brother repented the injustice they had done for to Prospero. Fifth one Prospero forgave them and restores student million. So overall 5 மிஸ் இல்லை. இது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நம்ம பேசேஜ் கம்மி யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசேஜ் கம்பெனிஸ் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆன்சர் ஸோ ஈஸியாக மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து லிட்டில் யூரோப் ஆலந்துலேருந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாகவே 5மே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரீஅரேஞ்ச் டவுட்டாக இருந்தால் கட்டாயம் பேசேஜ் அட்டன் பண்ணிக்க ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளை காப்பாற்றும் தெய்வம் 4 கேட்டகரி. அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னா டாபிக் கரெக்டாக கொடுக்க மாட்டேன்றீங்க. அவுட்லைன் கொடுங்க, டாபிக் கொடுத்துட்டு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ண மெத்தட் கரெக்ட் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். அட்ரஸ் இல்லைனா அட்ரஸ் நீங்களே பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட்டில் கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கணும். பிக்சர்ஸ் கரெக்டாக அதுக்கு வந்து ஈக்குவலாக கொடுங்க. அதுக்கு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டீஸ் ரைட்டிங் எடுக்கணும். நோட்டீஸ் ரைட்டிங் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் போடுங்க, கொஸ்டின் நம்பர் கட்டாயம் போட்டுடுங்க. மற்றபடி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிள், சேவ் வாட்டர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஈஸியாக சொல்லலாம். கிராமர் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஸ்பாட் தர் 5மே தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்க. இந்த வேர்டு மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணிக்க. நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் இன் ரிக்ரியேஷன். அதுக்கு செகண்ட் ஒன் இப்போ கிரிக்கெட் இஸ் வாட்ச் பை மில்லியன்ஸ் ஆஃப் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் ராஜன் ஸ்லோலி செட்டில்டு டவுன் அது கம்பேர் பண்ணணும். ஹேவ் எனி ஒன் அட்டன் த ஃபங்க்ஷன் ஆஸ் த நெக்ஸ்ட் மற்ற மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வாஸ் குட் அட் டிராயிங் பிக்சர். இது வந்து இமேஜினும் ஐ வேர் போடுறோம். ஸோ ஓவராக இந்த 5மே பிடிஏ கொஸ்டின் கேட்டது தான். அடுத்து வந்து பார்த்தா மெமரி பாயிண்ட் வந்து லைஃப்லேருந்து கேட்ட என்ட்ரி பாண்டைகள் ஓவர் ரஃப் வார்ஸ் வந்து ஜேர்னி வில் பி ஜாயில். நான் டீட்டெயில் பேராப் ஜிக்ஸாக் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். நான் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டெம்பஸ், ஜிக்ஸாக், முலன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் யூரோப் இந்த 4 நல்லா கட்டாயம் படிச்சுங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 8 மார்க் கோல்டன் நம்ம கையில் இருக்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் வந்து கொஸ்டின் நம்பர் 38-47 கட்டாயம் யூஸ் பண்ணிக்க. அடுத்து வந்து இதில் கேட்ட அந்த பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் படி ஈஸியாக மார்க் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு பேசேஜ் டிஃபிகல்ட்டான பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணிக்க. அடுத்தது கீ, பப்ளிக் கீ. இப்படி தான் பப்ளிக் கீ ஆன்சர் கொடுப்பாங்க. அதனால் இந்த கீ மெத்தட் பார்த்துக்கங்க. நீங்கள் எப்போ 1 மார்க் எழுதினாலும் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டு அதுக்கான ஆப்ஷனோட எழுதணும். ஸோ ஆப்ஷன் ஒரு சிலர் பாதி தான் எழுதுவீங்க. அதனால் ஆப்ஷன் ஃபுல்லாக எழுதினா மட்டும்தான் மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் பேர் நான் சொன்ன ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். எனி ஆஃப் த எபோ 2 பாயிண்ட்ஸ் கேன் பி அவார்டு. அதனால தான் இந்த சைட் ஆஃப் த ஃபுட்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுது. இந்த எக்ஸிகல் அங்கர், த பேரண்டியல் கேர், த பேர்ட்ஸ் அர்ஜ் டு சர்வே, த பேர்ட்ஸ் நேச்சுரல். இதில் ஏதாவது ஒரு எல்லா பாயிண்ட் இருக்குன்னு. அதனால் கான்செப்ட் மட்டும் சரியாக இருந்தால் ஃபுல் மார்க். அதே மாதிரி 2 மார்க் பாருங்கள். கண்டினியூஸாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் விண்டோஸ்க்கு பார்த்து கிளாஸ் வாஸ் ப்ரோக்கன். அதுக்கு டிஸ்டர்பன்ஸோட கான்செப்ட் எழுதக்கூடியது அது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எனி கரெக்ட் ஐடியா ரிலேட்டட் டு த இன்சிடென்ட் ப்ரோக்கன் விண்டோ கிளாஸ் கேன் பி அவார்டபுள். அவ்வளோதான் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் 150 rupees அது மட்டும் தான் எழுதுறேன். ட்ராகன் டிக்டேட் சார் இது எக்ஸாக்டாக அந்த விட. ஆனால் மற்றபடி கொஸ்டின் நம்பர் 16, 17 நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் சார் நான் எந்த கைட்னாலும் படிக்கலாம், கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரும் டைரெக்டாக எழுதிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எத்தனை ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் காம்ப்ளெக்ஸும் எத்தனை ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த ப்ரைஸ் ஆஃப் த மாடல், த யங் சீக்கிள் வாஸ் அலோன் ஆனஸ்லேஜ் த யங் சீக்கிள் வாஸ் எந்த மெத்தடும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக ரோடு மேப்க்கு வந்து எனி ரிலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பி கிவன் ஃபுல் மார்க். எந்த ரிலவெண்ட்டாக இருந்தால் சார் ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கீ பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே கூட இன்ஸ் பேராகிராஃப் இன்கார்பரேட்டிங் த சேஞ்சஸ் that came about in Aditya relating to the suggestion mentioned in the lesson without mistake can be given full. அவ்வளோதான் கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். ஸோ மிஸ்டேக் இல்லாத ஃபுல் மார்க் எடுத்துடலாம். பக்கமாக எழுதுன்ற பேரில் 7 பக்கம் 8 பக்கம் வருஷத்தில் எழுதி வைக்குவாங்க. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டனே கிடையாது. நீங்கள் அதிகபட்சம் ஒரு 3 pages கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேராகிராஃப் அதிகபட்சம் 3லேயே முடிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கேரக்டர் சினாப்சிஸ்லாம் போட்டு எழுதணும். மற்றபடி நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னர் லேட் ப்ளூமர்ஸ் படிக்கிற மெத்தடில் எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கண்டென்ட் சரியாக இருந்தால் ஃபுல் மார்க் கிடைக்கும். 4 பேராகிராஃப் இது வந்து ஹிண்ட்ஸ் தான். இதை
வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போயம் பேராகிராஃப் பாருங்கள் இன்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸை வச்சுக்கிட்டு ஸோ இப்படி தான் கரெக்ஷன் பண்ணுவாங்களா சார்? இன்ஸ் தான். ஆனால் வந்து இப்போ ஜென்ரல் பாயிண்ட் வச்சு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லும் பேராப்ரேஸ் போயம் போயிட்டு எழுதினாவே நமக்கு ஒரு மார்க் டைட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராப்ரேஸ் ஆஃப் த லைனும் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கரெக்டாக எழுது ஒரு மார்க் அந்த கான்செப்ட் படி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சு அல்லது வந்து பார்த்தா பேசேஜ் காம்பினேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் அவுட்லைனுக்கு ஒரு மார்க், டைட்டில் ஒரு பிக்சர் அதை சொல்லிட்டு பிக்சர் கட்டாயம் போடுங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கேப்ஷன் அட்ரஸ் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். லெட்டர் ரைட்டிங் அதே மாதிரி கான்செப்ட் தான். நோட்டீஸ் ரைட்டிங் பாருங்கள் டேட்டு டே டைம் எழுது, கண்டென்ட் எழுதுறது, ஃபைனல் சென்டென்ஸ் எழுதுறது, அந்த பர்சன் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அது கீழே ஹெட் பை ஹெட்களுக்குலாம் எல்லாம் சேர்த்து ஒரு மார்க். அது நெக்ஸ்ட் வந்து இப்போ பிக்சருக்கு வந்து எனி ரிலவென்ட் சென்டென்ஸ் இருந்தால் போதும். நோட் மேக்கிங் பாருங்கள் டைட்டில் போடணும், வேர்ட்ஸ் பிரேஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அல்லது வித்தவுட் டைப் அண்ட் சப்ஹெட்டிங் வித் பாயிண்ட். ஸோ எந்த கான்செப்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நோட் பார்த்தீங்கன்னா சம்மர் ரைட்டிங் ரஃப் காப்பி இப்போ டைட்டில் கட்டாயம் கொடுத்து எழுதணும். எரர்ஸ் பார்த்து டைரெக்டாக அதை ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட்க்கு டைரக்ட் தான். அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேராகிராஃப் பாருங்க டைட்டில் கொடுத்தா ஒரு மார்க். டைட்டில் என்ன ஜிக்ஸாக் அப்படின்றது, இல்லை முள்ளன் அப்படின்றது, அல்லது வந்து டெம்பஸ்ட் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்லாம் கம்பேர் பண்ணோம் இந்த லிட்டில் யூரோப் அந்த டைட்டில். அதுக்கு ஓன் பேரில் வித்தவுட் மிஸ்டேக் பை டெவலப்பிங் த இன்ஸ் கிவன் த கொஸ்டின் அபவுட் 150 வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாரல் கட்டாயம் அதுக்கு ஒரு மார்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் கம்பெனி டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ஓவராலாக இதுதான் பப்ளிக் பேட்டர்ன். இப்படி தான் நமக்கு பப்ளிக் வந்து கரெக்ஷனே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் பப்ளிக் கொஸ்டின் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success STC தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். Keep on watching our channel GR Success STC. Once again, thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. My dear students, இன்னும் நமக்கு இருக்கிற டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 27 டேஸ். அப்போ வந்து 38 டேஸ் தான் இருக்குது. 38 நாள் நீங்கள் சரியாக படிச்சிங்களா கூட போதும், கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். படித்து எழுதி பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் GR Success STC அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா போதும். நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க்னா 400 மார்க் மேலே எடுக்குன்னு நினைக்கிறவங்க அல்லது நல்ல மார்க் எடுக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் போகிற கொஸ்டின் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஷூராக நல்ல மார்க் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.